தப்பா போகுதுங்களா? இங்கதான் சித்ரா வந்துச்சு. ஏன் அது
கேசவ் அழுகுறான். கேசவ் அங்க நிக்காத, நீ நம்பர் 3க்கு போ. அண்ணா நம்பர் 4க்கு போங்க. பிரசன்னா உட்காரட்டும். இல்ல அப்படியா? என்கிட்ட கொடுப்பா. எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி டி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம்
இயற்கை வாழ்வியல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜகுமார் அவர்களுக்கும், விளக்கத்தோட தீபக் அவர்களுக்கும் Recording in progress. In progress. எப்படி ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிறைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாமும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சாசன தலைவர் கலியர்மால் அவர். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் பிறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறை உணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினை ஆற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும்
இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம் சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரெகுலர் வகுப்புல நம்ம ஓம் உச்சரிச்சிருப்போம். அத ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் இந்த எழுத்தை நம்ம உச்சரிக்க போறோம் இன்னைக்கு. அந்த ஆ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்ப உங்களுடைய வீட்லயே நீங்க கவனிக்கலாம். யாராவது உடம்பு சரியில்லை, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களையும் அறியாம ஒரு எழுத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஆ ஆ அப்படின்னு அவங்களே உச்சரிப்பாங்க. ஊன்னு உச்சரிப்பாங்க. வாயை திறக்காம ஊன்னே உச்சரிப்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க கவனிக்கலினாலும் இனிமேல் நீங்க யாராவது வீட்டுல உடம்பு முடியல அப்படின்னா அவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதோ ஒரு எழுத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களையும் அறியாம இயற்கையா செயலை உட்படுத்தி ஒரு எழுத்து உச்சரிக்க வைக்குது. அப்படி அதன் மூலமா அதன் உச்சரிப்பதன் மூலமா ஒரு பவரை உடம்புக்கு இழுத்து கொடுக்குது. வெளியில பிரபஞ்ச ஆற்றல் உடம்புக்குள்ள அந்த எழுத்து மூலமா உள்ள போய் அந்த உடம்ப சரி பண்ணுது. இப்ப நாம மந்திரத்துக்கு போயிடலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கு. இப்ப ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு நான் சின்முத்திரை வச்சிருக்கிறேன். நகத்துல டச் பண்ணல, சதை பகுதியில் மட்டும் இருக்கு. இருக்கால் முட்டியில இருக்கு. முதுகு தண்டு நேரா இருக்கணும். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இருக்கிறோம். அடுத்ததாக சின்மய முத்திரை. கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் கொட்டி இருக்கு. மத்த 3 விரல்களும் மூடி இருக்கு. இது சின்மய முத்திரை. இருக்கா முட்டியில இருக்கட்டும். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். உள்ளிழுத்து உகர ஓசை. அடுத்ததாக நாம் உச்சரிக்கக்கூடிய எழுத்து இம், பேசா எழுத்து. இந்த எழுத்தை நாம் வாயை திறந்து சொல்ல முடியாது. வாயை மூடி இருக்கிற வாயை க்ளோஸ் பண்ணிதான் அந்த எழுத்தை நாம் உச்சரிக்க முடியும். இம் அந்த எழுத்து உச்சரிக்கும் போது ஆதி முத்திரை. இந்த கட்டை விரல இந்த உள்ளங்கை ரேகையில வச்சுட்டு 4 விரலையும் மடக்கி வச்சுக்கோங்க. ஆதி முத்திரை. இருக்கால் முட்டியில இருக்கட்டும். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். இப்ப சின்முத்திரை வச்சு ஆ அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்கும் போது நெஞ்சு பகுதியில வைப்ரேஷன் ஆகும். ஊ அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்கும் போது தொப்புள் பகுதியிட்ட வைப்ரேஷன் ஆகும். இம் அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய தலை உச்சி பகுதியில வைப்ரேஷன் ஆகும். நீங்க இப்ப செஞ்சுட்டே கூட அதை நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் சின்முத்திரைக்கு போலாம். முதுகு தண்டு நேரா இருக்குது. கண்களை மூடிக்கிறோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுத்து அகர ஓசை. அடுத்ததாக சின்மய முத்திரை. நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து உகர ஓசை. அடுத்ததாக ஆதி முத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மகர ஓசை.
மீண்டும் சின்முத்திரைக்கு போலாங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். உள்ளிழுத்து அகர ஓசை. சின்மய முத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். உள்ளிழுத்து உகர ஓசை. அடுத்ததாக ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. அப்படியே கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. இன்று நாம் 164ஆம் நாளாக காலை சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வேளையிலே, மாலை வேளையிலே நாம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய வேளையில் பயிற்சிகளை நாம் இன்று புதுமையான பயிற்சிகள், முதன்மையான பயிற்சிகள் நாம் முதலில் எப்படி நாம் ஆரம்பித்து இந்த காலை சக்கரத்தை முதலாக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த நிகழ்வில் இருந்து நம்முடைய பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தி வருகின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நமது நிகழ்வு நடக்கும். ஆனால் இந்த வாரம் நடக்கும் மாலை சக்கரம் நிகழ்வின் பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள் மற்றும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நிகழ்வு நடக்காது. புதுமையான பயிற்சிகள் மட்டும்தான் நடக்கும். தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளும் இருக்காது. அதாவது இந்த வாரம் நடக்கும் நிகழ்ச்சிகள் அடுத்த வாரம் இருக்காது. அடுத்த வாரம் புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வை உள்வாங்கி சிறப்பான முறையில் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் புதுமையான பாடல்களுடன் நாம் ஆரம்பிக்கப்பட உள்ளோம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா செஞ்சதுக்கு பிரணவ மந்திரத்துக்கு அடுத்த நிலையில பாடல்களை பாட மெய்யரு அவர்களை நம் அன்புடன் அழைத்து நல்லதொரு இனிமையான இசையோடு பாடல்களை பாட அவர்களை இத்தருணத்திலே காலை சக்கரம் நிகழ்வில் பாட அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். அது முத்தம் தான் ஒரு வெண்பாவை அது திருத்தங்கள் செய்த கண்கள் நீயே காற்றும் நீயே நீ வண்ணம் நீயே வானம் நீயே இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாழ்த்தே நீரே
இசையாக பரபரோசை செய்திடும் திராவணன் நீடில்லான் என் மகன். இனி தள்ளும் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் சரி கட்டேன். எனக்கில்லும் வெறுமித்தைக்குள் என் முத்தத்தை நான் தந்தேன் கட்டேன். என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அழைத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம் குறையாய் நீளமானும் சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிபப்பட்டி பசி என்ற தாயிடம் தேடும் மானிட நீ நான் கொள்ளும் கருவி. கடலை 6 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடஜவாது பிணியவாது பல நூற்றாண்டு நீ அவள் பண்ணே. கண்கணியே காற்றும் நீயே தூரும் நீயே தூரும் நீயே வண்ணம் நீயே வனம் நீயே உன்னியே. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி அம்மா. அருமையான ஒரு இசையோடு நல்ல குரல் வளத்தோடு நல்ல ஒரு அருமையான பாடலை இன்று அழைத்துள்ளீர்கள். உங்களுக்கும் உங்கள் ஆசானுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காலச்சக்கரத்தின் நிகழ்வை சிறப்பான ஒரு நிகழ்வாக உங்களும் குரல் வளமும் இருக்கிறது நினைத்து பெருமைப்படுகிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றி. அடுத்த நிகழ்வாக அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வேளையில் தொடக்கமாக நாம் சில உணவு முறைகளை பற்றியும் உடல் பராமரிப்புகளை பற்றியும் பேசினோம். அந்த வகையில் மூட்டுகளை இயக்கக்கூடிய பயிற்சி, ஆசன பயிற்சிகளுக்கு முன்னோட்டமாக இந்த மூட்டு இயக்க பயிற்சி. இந்த மூட்டு இயக்க பயிற்சி உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த மின்சார சக்தியாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மூட்டுகள்ல தான் தேங்கி நிற்கக்கூடிய நிலையில இருக்கும். அந்த மஜ்ஜைகள்ல இந்த இடங்கள்ல அதுக்கு மிக முக்கியமான பயிற்சியாக இந்த மூட்டு இயக்க பயிற்சியை நம்ம கொடுத்தோம். குறிப்பாக வயதுடையவங்களும் இந்த பயிற்சிகளை செய்யும் விதமாக நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். அதுல பல நபர்கள் பயனடைஞ்சு வெளிப்படுத்தினாங்க. இந்த மூட்டு இயக்க பயிற்சியில பல நன்மைகளை உள்வாங்கி அதை செயல்படுத்தி மீண்டும் அதை வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம அதன் மேல ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுக்கு அதுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக நம்ம எல்லா இடங்களையும் கொடுக்குறோம். இந்த
மட்டுமல்ல, காலச்சக்கரம் மட்டுமல்ல, மற்ற பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பொது இடங்கள்ல வரக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட மருத்துவத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கு கொடுத்து இது ஒரு பயன்பாடுடைய பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழிமுறைகளும் கீழர் பாஸ்கர் ஐயா யூடியூப்ல போட்டிருக்கிறார். நீங்க யாருக்காவது அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மூட்டி இயக்க பயிற்சியை கீழர் பாஸ்கர் ஐயாவுடைய வீடியோ பார்த்தாலும் பயன்பெற சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பயன்பாடுடைய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பயிற்சியை உங்கள் முன்னால் இப்பொழுது முதலில் கணுக்காலுக்கான பயிற்சி. ரொம்ப எளிமையான பயிற்சிங்க. இடுப்புல கைகளை வச்சு செய்யும் பொழுது பேலன்ஸ் கிடைக்கும். அதனாலதான் அந்த இடுப்புல கைகளை வச்சுக்கிறது. இந்த பயிற்சி இந்த வாரத்தோடு சரி. ஆகையால் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதோடு இந்த பயிற்சி என்பது நம்ம முழுமையாக போட போறோம். கீழர் பாஸ்கர் ஐயாவும் வெளிப்படுத்தியிருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. அடுத்து மூட்டுக்கான பயிற்சி. முழங்கால் மூட்டு, எதிர் திசையிலும் நம்ம செஞ்சிடறாங்க. யோக பயிற்சியில மிக முக்கியமானது ஒரு கால் எடுத்து போட்டு செஞ்சா, ஒரு சைடு செஞ்சா இன்னொரு பக்கம் செய்யணும். 2 மூளை 2 சுவாசம் வலது இடதாக. அதே போல் பயிற்சியும் 2 முறையும் செய்கிறோம். இடுப்புக்கான பயிற்சி. நல்ல இடுப்பு வலி இருந்துனாலாம் கட்டாயம் போயிருங்க. நல்லா ஒரு நேரம் சமைக்காத உணவு எடுத்துக்கொண்டு இந்த மூட்டு இயக்க பயிற்சியை செய்தா, இடுப்புக்கான பயிற்சி செய்யும் பொழுது அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் எதிர் திசையிலும் செய்து கொள்கிறோம். எந்த வயதுடையவர்களும் இந்த பயிற்சியை செய்ய முடியும். ஒரு நீண்ட மூச்சு. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆழ்ந்து சுவாசம் எடுத்து விடும் பொழுது உடலும் உள்ளமும் தயாராகும். அடுத்த நிலை, நல்ல முன்னாடியும் பின்னாடியும் வளையும் பொழுது முதுகு தண்டுக்கானது. அதே சமயத்துல நம்முடைய நாடி சுவாசத்தை திறப்பதற்கு இப்பயிற்சி பயன்படும். நன்றாக கீழே மேல போறோம். நல்ல நுரையில் விரிந்து இடுப்பு பகுதியும் செயல்பட்டு மிக அற்புதமான ஒரு நிலையை கொண்டு வரும். எதையும் சாதிக்கக்கூடிய மனநிலை நிச்சயமாக உருவாக்கும் இப்பயிற்சி. ஒரு 10 முறை நீங்க செய்துக்கலாம். குறிப்பாக இதை காலையில் செய்வது மிக 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 நல்லது. மாலையில் செய்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனாலும் அதிகாலையில செய்யறதுதான் அது மிக பொருத்தமாக இருக்கும். உடலை நேராக வைத்து நிதானமான நீண்ட மூச்சு. ஆழமாக சீராக உள்ளே சென்று சீராக வெளியில வரும். முன்னும் பின்னும் வளைஞ்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா பக்கவாட்டில் செய்வது. சைட்ல ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. இந்த பயிற்சி எல்லாம் செய்யும் போது முழங்கால் வளையக்கூடாது இல்லைங்க? இடுப்பு வளையலாங்கம்மா. முழங்கால் அப்படியே நேர்க்கட்டும். நேர் வச்சே செய்யலாங்கம்மா. இடுப்புக்கான பயிற்சி தான் இது, முழங்காலுக்கான பயிற்சி அல்ல. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. இரண்டு கால்களை சேர்த்து வைத்து கைகள் தலைக்கு மேல் உயர்த்தி, மிக 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 முக்கியமான பயிற்சி இது. மூட்டு இயக்க பயிற்சியில் மேலே உள்ள நுரையீரலை இயக்கக்கூடிய பயிற்சி.
நுரையீரலே நம்முடைய உயிரோட்டத்தோடு தொடர்புடையது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பயிற்சி. எல்லா வயதுடையவர்களும் இதை செய்யலாம். எதிர் திசையில் செய்து பாருங்க, உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரும். ஓய்வு, ஒரு ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. ஒவ்வொரு நாளும் இறையாற்றலை வேண்டிக் கொண்டு இப்பயிற்சியை தொடரும் பொழுது நிச்சயமாக எதிர்மறை சிந்தனையிலிருந்து நேர்மறை சிந்தனை வளரும். என்னால் முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது மெட்டபாலிசம் நடக்கும், வளர்சிதை மாற்றம் நடக்கும், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை உருவாகும். அப்படிப்பட்ட நிலையாக இப்பயிற்சி உள்ளது. அடுத்த பயிற்சியாக முழங்கை மூட்டு பயிற்சி. சும்மா சாதாரணமா எந்த அளவுக்கு வர முடியுதோ செய்யுங்க, முழுமையாக செய்யுங்க, ஈடுபாட்டோடு செய்யுங்க. எதிர் திசையில் 5 முறை அல்லது 10 முறை கூட நீங்க செய்யலாம். வீட்டுல உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு வாரம் கழித்து நல்ல உணவுகளை ஒழுங்குபடுத்தி விட்டு பயிற்சிகள் செய்தால் மீண்டும் மருத்துவமனைக்கோ மற்ற எந்த நபர்கிட்டையும் போகக்கூடிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறோம். மருத்துவ செலவிலிருந்து விடுபடு வைப்பதற்கு, மன ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு. அடுத்த பயிற்சியாக மணிக்கட்டுக்கான பயிற்சி. மிக எளிமையாக செய்ய முடியும். நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுடைய ராஜ உறுப்புகளுக்கான சக்தி தூண்டப்படும், கிடைக்கும். எதிர் திசையிலும் செய்து கொள்கிறோம். ஓய்வு, ஒரு நிதானமான நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கழுத்துக்கான பயிற்சி. நன்றாக முன்னும் பின்னும் கொண்டு வரங்க. நல்ல கழுத்தை இயக்கம் பொழுதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சுரப்பி மண்டலமாகிய அந்த தைராய்டு சுரப்பியை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலையில இருக்கும். பெரும்பாலும் கவனிச்சிருக்கோம், கழுத்து பகுதியை முழுமையாக செயல்படுத்துறதே இல்லை. முன்னும் பின்னும் செய்த பிறகு ஒரு ஆழ்ந்த சுவாசத்திற்கு பிறகு பக்கவாட்டில் சைடுல போறோங்க. நல்ல வலது இடதாக அவசியம் செய்யுங்க. செய்தால் உங்களுக்கு நல்லது, செய்யவிட்டால் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்லது. அதனால் முறையாக முழுமையாக செய்யுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்து சுழற்சி முறை. மேல கொண்டு போகும்போது இதை நீங்க மூச்சுக்காரோடு இணைச்சு கூட செய்யலாம். தலை மேல வரும் பொழுது காற்று உள்ள இழுப்பது, தலை கீழே வரும் பொழுது மூச்சு காற்றை வெளியேற்றுவது. ஒரு 3 முறை செய்துட்டு ஒரு நீண்ட மூச்சு இழுத்த பிறகு எதிர் திசையில் 3 முறை. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படிம்போம். தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய இந்த தலைப்பகுதியை இயக்குவதற்கு மிக முக்கியமான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தலைக்குண்டான பயிற்சியை நின்ற நிலையில் செய்வதை தவிர்த்து அமர்ந்த நிலையில் செய்தால் நல்லது. தலை சுற்றல் ஏற்பட்டாலோ அல்லது வேற ஏதாவது
உடல் உள்ளத்துக்கு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே இயங்காத இடத்துல இயங்கும் பொழுது சற்று மூளைக்கு போகக்கூடிய செயல்பாடுகள் குறைந்து சமநிலை அடையும் பொழுது மீண்டும் அதனுடைய செயல்பாட்டை தொடங்கும். ஆகையால் நீங்க வஜ்ராசனத்திற்கு வந்தாலும் போறலாம், அல்லது சாதாரணமாக அமர்ந்த நிலையில் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி அமர்ந்து செய்யலாம். மிக முக்கியமான ஆசனா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அதாவது இந்த ஆசன பயிற்சிகள் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் நம் உடல் ஒவ்வொரு மூட்டும் பயிற்சிகளுக்கு முதன்மையானது என்பதை ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களே நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். இதில் இந்த பயிற்சி முறையை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்தோம் என்றால் அனைத்து மூட்டுகளும், இன்னைக்கு மூட்டு வலி என்பதே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அனைத்து இயக்கங்களும் மூட்டில் உள்ள உடம்பில் உள்ள அனைத்து மூட்டுகளும் இயக்கம் ஏற்பட்டு இரத்த ஓட்டங்கள் சரி செய்து உடம்பு அந்த அளவுக்கு சூடு ஆகி நல்லதொரு நிலையை அடையும் என்பதில் அவர்களே நமக்கு விளக்கியுள்ளார்கள். அந்த பயிற்சி எளிமையாகவும் சிறப்பாகவும் செய்து காட்டிய பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் அடுத்த ஒரு சிறப்பானது ஒரு பாடல் மெய்யறிவை தொடர்ந்து நமக்கு நல்லதொரு இறை ஆற்றலோடு இறை சிந்தனையோடு இன்று இருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை தேடி யார் செல்கிறார்களோ இல்லையோ, இன்று இந்த பாடல் மூலம் ஐயப்பனை அனைவரும் தேடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வருகிறார் போஜராஜா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா
ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு மெய் கொண்டு போனான் ஐயனை நீ காணலாம் சாவடியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. இறைவனை தேடினாலும் ஐயப்பனை தேட வைத்து விட்டார். ஐயப்பனை தேட வைத்த போஜராஜாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பயிற்சியை அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். சூப்பர் பிரைன் யோகா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரைன் யோகா அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம், இன்றைய நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு ஒரு உன்னதமான நிகழ்வாக அமையட்டும். அனைவரும் கரெக்டாக பயிற்சியை கண்காணித்து அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பயிற்சி வாரம் ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு நிகழ்த்தி காட்டப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் பிரெயின் யோகா. இந்த எளிய தோப்புக்கரணம்னு சொல்லுவோம். குறிப்பாக வந்து இந்த வலது கை இடது காதையும் இடது கை வந்து வலது காதையும் பிடிக்கப்படுது. அந்த கர்ப்பப்பையில குழந்தை கிடைக்கும் பொழுது இந்த காதனுடைய வடிவத்துலதான் கிடைக்கும். ஏன்னா சிறுநீரகம் தான் வந்து இந்த உற்பத்திக்கான உறுப்பாக உடம்புக்குள்ள இருக்கு. இந்த சிறுநீரகத்துலதான் கர்ப்பப்பை உள்ள அமைந்திருக்கு. அதே போல ஆண்களுக்கும் சிறுநீரகத்தினுடைய வெளிப்பாட்டுலதான் வந்து அந்த உயிர் சக்தி உள்ள இறங்கி குழந்தையாக உருவாகுது. அப்படிப்பட்ட இந்த காதுகளை பிடிச்சு செய்கிறோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த கீழே அமரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் இயக்கப்படும். பெருங்குடல் இயக்கப்படும் பொழுது நுரையீரல் மேல இருக்கக்கூடிய நுரையீரல் தூண்டப்படும். நம்ம அந்த உள் வெளி உறுப்புகள்ல வந்து முழுக்க அதை விளக்கம் கொடுத்திருக்கோம். எந்த உறுப்பு எதோட தொடர்புடையது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தினுடைய வெளியுறுப்பு தான் காது. அப்போ அந்த காது நன்றாக இயக்கப்படும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இயங்கும். அதோடு மட்டும் இல்லாம கீழே அமரும் பொழுது அந்த பெருங்குடல் இருக்கக்கூடிய காற்று வெளியேற்றப்படும். அதே சமயத்தில் வலது பக்கம் இயங்கும் பொழுது இடது மூளை செயல்பாடாகவும் இடது பக்கம் இயங்கும் பொழுது வலது மூளை செயல்பாடாகவும் அமைக்கப்படும். அதனாலதான் வந்து அந்த மூளையை இயக்கிறதுக்கான பயிற்சியாக இது சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லி அமைக்கப்பட்டு வெளிநாடுகள்ல வந்து ரொம்ப பிரபலமாக இது பேசப்படுது. இப்போ ஒரு குழந்தை படிக்கலைன்னா கூட அந்த குழந்தைக்கு நினைவாற்றல். ஐயா சவுண்ட் வரலைங்க ஐயா. கேக்குதுங்களாமா? ஹலோ, இப்ப கேக்குது. ரொம்ப இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. வருது 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 சவுண்ட் வந்துட்டு. அப்போ அந்த அந்த குழந்தை நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சியை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அது கோயில்கள்ல வந்து இதைய வந்து அந்த சுவாமியை வந்து நம்ம வணங்கும் பொழுது இந்த முறைகளை வந்து நம்ம செய்வோம். அப்படிப்பட்ட நிகழ்வாக அமைக்கப்படுது. அதே சமயத்துல வந்து இது கீழே அமரும் பொழுது மூச்சு காற்றை விடுவிடுவதாகவும் மேலே வரும் பொழுது உள்ளிழுப்பதாகவும் அமைத்து செய்யும் பொழுது கூடுதலான பலன் உண்டு. அதனால எப்ப செய்தாலும் நீங்க கீழே அமரும் பொழுது காற்றை விடுவிடுங்கள், மேலே வரும் பொழுது காற்றை உள்ளிடுங்கள். இது முழுமையான நிலையாகும். 1 2 வெளியே உள்ளே, வெளியே உள்ளே, வெளியே
உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை தொங்க விட்டு இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு நிதானமான நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்த நிலை, கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். வெளியே, உள்ளே, out, in, out, in, out, in, out, in. ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. யாராவது இப்படி செய்யும் பொழுது நீங்க கவனத்துல வச்சு இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும். அந்த மாற்றம் அவங்க உணர்றதுக்கு பல நாள் பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது தொடர்ச்சியா செய்யும் பொழுதுதான் அவங்களையும் அறியாம அந்த நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறவங்க என்னால முடியாது, நடக்காது, படிக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நிச்சயமாக பலன் உண்டு. அதே சமயத்தில் மூச்சுக்காற்றை கவனித்து செய்வது மிக 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 அவசியமானது. ஆகையால் எல்லா கோயில்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் இதை செய்வதனுடைய பலன்களையும் இந்த சுவாசத்தையும் மறுபடியும் சவுண்ட் கட் ஆயிடுச்சுங்க. செய்யும் பொழுது கூடுதலான பலன் உண்டு. ஆகையால் அந்த இடது நாசியும் வலது நாசியும் மூச்சு ஆழமாக உள்ளே போய் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இடது மூளை வலது மூளை இயங்குவதற்கான ஆசனமாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் பெருங்குடல் இயக்கப்படுறதுக்கான வழிமுறைகளாகவும் இருக்குது. கூடுதலாக மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சியாக உள்ளது. ஆகையால் தொடர்ச்சியாக செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி. ஐயா சொன்னது போல் இன்று நாம் ஒரு கோயில்களிலும் நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கும் முறையும் கூட இதை நாம் ஒவ்வொரு கோயில்களிலும் முதன்மையாக ஒரு விநாயகர் கோயில் விநாயகருக்கு நாம் செய்யும் இந்த பயிற்சி தான் பேசப்பட்ட சூப்பர் பிரெயின் யோகா என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இன்று நாம் வாழும் இந்த வாழ்க்கை முறையில் இறைவனை வேண்டி இந்த நிகழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தாலே நம்மளுடைய உடல் அளவு பயன்கள் என்ன என்பதையும் விளங்குகிறது என்பதை நமக்கு விளக்கியுள்ளார்கள். அடுத்து நிகழ்வின் ஒரு பாடல், அதாவது ஒரு பூ நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்தி காட்டுது, எப்படி நம்ம வாழ்க்கை முறையை சித்தரிக்குது என்பதை அருமையாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து நமக்கு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு சித்ரா அவர்கள் ஒரு பூ நம்ம எந்தெந்த அளவு ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு பாடல் மூலம் நமக்கு விளக்க வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம்
கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே சுகம் காணும். தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அவ்வளவுதாங்க ஐயா, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி நன்றி அம்மா. அதாவது எப்படின்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய வானளாவிய வாழ்த்துக்கள் வந்து குவியுது. சந்தோஷம். அதாவது இந்த வாழ்த்து மழைகள் வந்து உங்களோட குரல் நயத்துல வந்து அருமையா இருக்குது என்பதை எடுத்துக்காட்டாக அமைகிறது. குரல் வளம் இன்னும் இந்த காலச்சக்கரத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அருமையான பாடல், அற்புதமான இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காலச்சக்கரமும் ஒரு வெற்றி நடையை போட்டுதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு உங்களுடைய பூக்களோட பாடல் வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்தது. நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பாடல்கள் அமைய வேண்டும் என்பதை அனைவரின் அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் பயிற்சி அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்கள். வாழ்க்கை வளமுடன். இந்த குதித்தல் முறையில பாத்தீங்கன்னா முழுக்க வந்து உடல் முழுவதும் இயங்குறதுக்கான நிலையாக இருக்கு. அதே சமயத்துல வந்து அந்த வலது நாசி இடது நாசிலையும் மீண்டும் வந்து காற்றோட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து உடல் முழுவதும் இயங்கும் பொழுது அந்த உடல் முழுவதும் இயக்கத்திற்கு தேவையான இரத்த ஓட்டத்தை இதயம் கொண்டு செல்ல வேண்டியது உள்ளது. ஆகையால் இந்த பயிற்சி என்பது பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் பல நபர்களை குணமாக்கியுள்ளது. இதயத்துல வந்து தொந்தரவு, தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் தான் தீர்வு அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு கூட நம்ம ஒரு 3 மாதத்தில் அந்த மருந்து மாத்திரைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையாக இந்த பயிற்சி அமைந்தது. மிக மிக எளிமையாக செய்யலாம், அனைவரும் செய்ய முடியும். குறிப்பாக பள்ளி குழந்தைகள் வந்து மிக ஆர்வத்துடன் செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அவ்வளவு சுறுசுறுப்பு தன்மையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பயிற்சி இந்த மாலை வேளையில் உங்களுக்காக. சாதாரணமாக இந்த கட்டை விரலை மடித்து நெஞ்சக்க பகுதியில் வைத்து அப்படியே மெல்ல மெதுவாக
அந்த வலது காலை மேல உயர்த்துறங்க. வலது இடது அப்படியே மேல படிப்படியாக கொண்டு போறங்க. அப்படியே கொண்டு போலாங்க. ஏற்கனவே செய்தவர்களுக்கு இது எளிமையாக இருக்கும். நல்லா பண்ணுங்க. முன்னோக்கி வரட்டும். அப்படியே இடுப்பில் கைகள் வைத்து அப்படியே நல்லா ஆழ்ந்த மூச்சுகள் இருக்கிறோம். அடுத்ததாக பின்னோக்கி பாருங்க. அப்படியே இந்த ட்ரெயின் மூவ் ஆகி அப்படியே வேகமா போகும் பாருங்க. அது போல அதே போல நிறுத்தும் பொழுதும் ஸ்லோவா மெல்ல மெதுவாக நல்ல மூச்சு இழுக்கிறேங்க. அடுத்து பக்கவாட்டில் மெதுவாக மெல்ல ஸ்லோ பண்றோம். மெல்ல மெதுவாக இன்னொரு முறை. அப்படியே படுத்துடலாங்க. படுத்து நல்லா ஓய்வு எடுத்துடுறோம். ஆழமான மூச்சு அதுவாக நிகழும். மூச்சு காற்றே கவனிங்க. அப்படியே இதயத்துல கை வச்சு பாருங்க. உங்களுடைய இதயம் இயல்பை விட கூடுதலான இயக்கம் இருக்கும். அப்படியே லெப்ட்ல புரண்டு இடப்புறமாக புரண்டு அப்படியே மேல அமர்ந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய அனைத்து பயிற்சிகளும் இன்று நமக்கு இந்த காலை சக்கர நிகழ்விலே நல்லதொரு உடல், அதாவது சொல்பவர்கள் நிறைய நபர்கள் வந்து உங்களுடைய இன்னைக்கு கண்ணப்பனையா பயிற்சிகளை எங்களுக்கு உடலளவும் மனதளவும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டு நாங்கள் இந்த பயிற்சியை செய்து என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களும் சரி மற்றவர்களும் சரி கூறி வருகிறார்கள் என்பதை இத்தருணத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி, உங்களுடைய இந்த ஜம்பிங் ஆசன பயிற்சிகளை நீங்க முன்பே செய்திருந்தாலும் இன்று நமக்கு இந்த நிகழ்விலே உள்ள உள்ளவர்களுக்கு ஒரு நினைவூட்டமாகவும் இந்த பயிற்சி அமைந்துள்ளது. ஆகையால் இன்று புதுமையாக இருப்பவர்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முன்பே இருந்தவர்களும் இதை ஒரு நினைவூட்டமாக இனிவரும் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சிகள் திரும்பி நிகழ்வில் கலந்துகிறவங்களுக்கு ஒரு நினைவூட்டமாக நடைபெறும். பயிற்சி நாம் முன்பு செய்திருந்தாலும் 165 நாட்கள் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் பழமையான பயிற்சிகளை நாம் இன்று இந்த நிகழ்விலே தெளிவுபடுத்தி வருகிறோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ஒரு பாடல். இன்று பாரதியின் பிறந்த நாள். நாம் இன்று பாரதியை இன்னைக்கு எந்த அளவுல கொண்டாடுகின்றோமோ
அந்த நிகழ்விலே இன்று பாரதியின் பிறந்த நாளை நமக்கு அவருடைய பாடல் மூலம் நினைவூட்ட வருகிறார் தேவி பிரியா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதியார் பாட்டை பாட வருகின்றோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அந்த கானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அந்த கானத்திலே, கானத்திலே அவதாகம் நிறைந்த கவிதையிலே உயர்ந்தாரே, ஞானத்திலே அவதாகம் நிறைந்த கவிதையிலே உயர்நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புயல் வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே, ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புயல் வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே, கக்கத்திடம் கொண்ட மல்லன சேலை கடலிலே உயர் நாடு, கக்கத்திட கொண்ட மல்லன சேலை தருவதிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி தேவி பிரியா. அதாவது பாரதியாரின் சிந்தனையை இன்னைக்கு அனைவருக்கும் நினைவூட்டி நல்லது ஒரு பாடல், அருமையான பாடலை பாடி நல்ல ஒரு குரல் வளத்தோடு குரல் நயத்தோடு இன்று அனைவருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு பாரதியாரை விருந்த அளித்த தேவி பிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது. அதாவது நாம் தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளுக்காக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்று நமக்கு ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வாக நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே இன்றைக்கு குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி நமக்கு நல்லது ஒரு குரல் வளத்தோடு நமக்கு ஒரு பாடலுடன் இசையுடன் கூடிய நிகழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக நாம் சிந்திக்க வேண்டிய இருக்கின்றன. அதாவது நாம் மற்ற விஷயங்கள் உடற்பயிற்சி மனப்பயிற்சி வாழ்வியல் சிந்தனைகளை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் இந்த சிறு வயதிலே ஒரு குரல் நயத்தோடு குரல் வளத்தோடு நமக்கு என்ன ஒரு அருமையான கவிதைகளை பாடல்களை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அனைவரும் நினைவில் கூற வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைந்துள்ளது. அதிலே நமது நிகழ்விலும் கலந்து கொண்டு இவ்வளவு நாட்கள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுதான் இருந்தார்களே தவிர இன்னைக்கு அவர்கள் கூட குரல் வளத்தை நாம் அருமையான ஒரு குரல் வளத்தை நமக்கு அளித்து சில நபர்கள் அதாவது சித்திர நபர்கள் எல்லாம் அளித்து வருகிறார்கள். அதுவும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் நாம் இன்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சி 1 மணி நேரம் என்பதை விட தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது.
நிகழ்ச்சியின் ஒரு படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், நிகழ்ச்சிக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஒரு கிளைமேக்ஸோட முடிக்க வருகிறார். நமது காலை சக்கரத்தின் ஒரு தொடர் நிகழ்வாக தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கும், நிறைய பாடல்களை அள்ளி தெளித்து நிறைய கருத்துக்களையும் நமக்கு சிந்தனைகளையும் அளித்து கொண்டிருக்கும் திருச்செங்கோடு சுப்பிரமணி அவர்கள் இந்த நிகழ்வின் ஒரு இனிமையான குரல் நயத்தோடு அருமையான ஒரு பாடலை நமக்கு அளிக்க வருகிறார்கள். சார் பாடலாம். உங்களை பார்த்துட்டு தான் எல்லாருமே ரெடியா இருக்கிறோம். உங்களோட பாடலுக்கு தான் எங்களோட ஆவல். ஒரு படத்துக்கு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் உங்க கையில தான் இருக்கு. சிறப்பான ஒரு பாடல் அமைத்து கொடுங்கள். நன்றிங்கய்யா. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய சிந்து, மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி, நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது, எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே. காலை சக்கரம் மாலை சக்கரம் லா 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 லா. திருச்செங்கோடு சுப்பிரமணி அப்படி என்பதற்கு அருமையான ஒரு குரல் வளம் குரல் நயம்
அதாவது இந்த வயதிலும் ஒரு நயத்தோடு அருமையான ஒரு பாடலை அள்ளி தெளித்துள்ளீர்கள். உண்மையிலே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மியூசிக் இருந்திருந்ததுன்னா எல்லாருமே ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் நாளை நமதே என்பதை நினைவூட்டி நாளை நோக்கி சென்று நல்ல ஒரு விளக்க உரையாக கொடுத்த பாடல் மூலியமாக கொடுத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நேரலையிலும் கொடுத்து கொண்டு எங்களுக்கு சிறப்பான இந்த நிகழ்வை எப்படியெல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நல்ல ஒரு குரல் வளத்துக்கும் பாடலுக்கும் இந்த காலை சக்கரம் நிகழ்வின் மூலமாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அவர்களின் கருத்துக்கள். சாசன தலைவர் ஒரு பாட்டு பாடுறாரு அப்படிங்களா? சரி, பல்லவி மட்டும். ஓகே 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 ஓகே. தாயை பற்றி ஒரு சிறப்பான பாடல். ஓகே, கண்டிப்பா பாடுங்க பாடுங்க. பாடலாமா தலைவரே? பாடலாம். ரெடி ரெடி. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். பாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நன்றி தலைவரே. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு நீங்க இருந்ததில்ல, தாயை பற்றி நீங்களாவே இருந்ததில்லைங்கிறத பத்தி இந்த நேரத்துல தெரிய உங்களுக்கும் குரல் வளம் அருமையாக உள்ளது. சிறப்பான ஒரு பாட்டை பாடி அசத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்ணப்பனையா அவர்களை அழைக்கின்றேன். ஐயா மியூட்ல இருக்கியா? ஐயா மியூட்ல இருக்க, அன்மியூட் பண்ணீங்க. காலை சக்கரம் நிகழ்வை மாலை சக்கரமாக மாற்றிய நல் உள்ளத்திற்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். அப்படிப்பட்ட சில ஆலோசனைகளை நம்மளும் முன்னெடுத்து சென்றதுல ஒரு 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 நிறைவு இருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதே சமயத்துல குறிப்பாக இந்த குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பாடலை மேற்கொண்டு வர்றதுக்கு நம்ம துணை செஞ்சோம் இல்லைங்களா? அதுல நாங்க மேம்போக்காக தான் நாங்க கொடுத்தோம். அதுல எங்க பாப்பா வட்டார அளவுல இன்னைக்கு முதல் இடத்துல அடுத்து மாவட்ட அளவுல போயிருக்குது அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சிருக்கோம். அப்போ இந்த குழுவுல பயணிக்கக்கூடியவங்களும் இதுக்காக வேண்டி சில கருத்துக்களை சில பாடல்களை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையுது. அப்போ இது மேல வரும். எப்பவுமே ஏதாவது ஒரு கலையில ஈடுபடுறவங்க அவங்களுடைய உடம்பும் மேன்மை அடையுது அப்படிங்கறது நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒண்ணு, ஒரு மியூசிக்கோ அல்லது கபடியோ அல்லது விளையாட்டோ ஓவியமோ, இப்படிப்பட்ட மனிதன் கலை நயத்தோடு இருக்கும் பொழுது அந்த மனம் பக்குவப்படுது அப்படிங்கிறத மையமா வச்சுதான் நம்ம இந்த நிகழ்வை நகர்த்துறோம்.
ஏன்னா மனதை நெறிப்படுத்துவதற்கு, லயப்படுத்துவதற்கு, ஒரு மென்மையாக்குறதுக்கு தான் இந்த யோக பயிற்சியும், ஆசன பயிற்சியும், மூச்சு பயிற்சியும், தியானமும் எல்லா நிகழ்வும் இருக்கு. ஆனால் ஒரு கலையில் ஈடுபடும் பொழுது அது கைகூடுது. அந்த கைகூடக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த நிகழ்வு மேலும் செழுமை அடையணும். பல நபர்கள் இதன் மூலமாக இதில் மேம்பட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டி மீண்டும் சந்திப்போம். காலை வேளையில் வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அருமையான கருத்துக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா சொன்னது போல் காலை சக்கரம் மாலை சக்கரமாக நாம் மாற்றி நடத்துவதற்கு காரணமே பல நபர்கள் திறம்பட மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான். காலை வேளையிலே குழந்தைகளுக்கான நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரத்தை மாற்றினாலும் குழந்தைகளுக்கு ஒரு நாள் லீவு, அதுல எந்திரிப்பதே நம்மளே எந்திரிக்க முடியல, குழந்தைகளை வேற வற்புறுத்த வேண்டுமா அப்படின்னு சில பேர் கருத்து கூறினார்கள். சரி, அதை மாலை சக்கரமாக மாற்றி குழந்தைகளுக்கான நிகழ்வு இல்லாமல் பொதுவான ஒரு நிகழ்வாக மாற்றி அதில் குழந்தைகளின் கருத்துக்களை மேம்பட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். என்று ஐயா சொன்னது போல் இந்த நிகழ்விலே குரல் வளத்தோடு அதாவது திறம்பட நாம் பாட வேண்டும் என்ற ஒரு திறம்பட பாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று நிறைய நபர்கள் இணைந்துள்ளார்கள். இது நமக்கு ஒரு முன்னோட்டம் தான். இன்று ஒரு முன்னோட்டமாக இருந்தாலும் இது நாளைக்கு ஒரு வெள்ளோட்டமாக அமைய வேண்டும் என்பதை உங்கள் கையில் தான் உள்ளது, உங்கள் ஒவ்வொருவரின் கையில் தான் உள்ளது என்பதை அனைவரும் நினைவு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் நிகழ்த்திய காலை சக்கரம் 165 நாட்கள், மாலை சக்கரம் இன்று முதல் நாள் என்பதை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும். இதில் வெற்றி அடைய வேண்டியது என்பது, வெற்றி கொண்டாட வேண்டியது என்பதும் உங்கள் கையில் தான் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் கூற வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம இந்த நிகழ்வு மாலை சக்கரம் என்ற நிகழ்வாக, காலை சக்கரத்தை மாலையில் நடத்த வேண்டிய நிகழ்வாக ஏன் ஏற்படுத்தினோம் என்றால் இது அனைவருக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. காலையிலே நம் நிகழ்ச்சியை நடத்தினாலும் சில நபர்கள் இதில் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டே எங்களுக்கு வீடியோ அனுப்புங்கள், பயிற்சிகள் நன்றாக இருக்கின்றன, நாங்கள் வீட்டு வேலைகளையும் மற்ற வேலைகளும் செய்வதால் ஈடுபட முடியவில்லை என்பதை நிறைய நபர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதை எங்களால் பொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த நிகழ்வு எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதே இது மாதிரி எல்லாம் சொல்கிறார்களே என்று கருத்தில் கொண்டுதான் மாலை வேளையிலே அனைவரும் நிகழக்கூடிய நிகழ்வாக, பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று மாற்றி மாலை சக்கரமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்தோம். இன்று முதல் நாள் மாலை சக்கரம் நிகழ்வு, காலை சக்கரத்தின் ஒரு பகுதியாக மாலை சக்கரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை சிறப்பான ஒரு நிகழ்வாக, வெற்றியான ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்கள் கையில் உள்ளது என்பதை அனைவரிடம் தெரிவித்துக் கொண்டு, இன்று முதல் நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது. குழந்தைகள் இதில் கலந்து கொண்டவர்களும் தங்களது குரல் வளத்தை சிறப்பாக அமைத்துக் கொண்டுள்ளார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வை சந்திக்க போகிறோம். ஆனால் இதில் கலந்து கொள்பவர்களும் சரி, தங்களை சார்ந்தவர்களையும் சரி, ஒரு வாரம் நீங்கள் காக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன நீங்கள் வெளிப்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை உடனே உங்களுக்கு தெரியப்படுத்தினால் அடுத்த வார நிகழ்வை நாங்கள் ஒரு சரி செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைத்து கொடுக்கப்படும். ஏனென்றால் நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல உடற்பயிற்சி கண்டிப்பாக அமையும். உடற்பயிற்சியும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக அமையும். ஆனால் இந்த வாரம் நடந்த உடற்பயிற்சி அடுத்த வாரம் நடக்காது. அது அடுத்த வாரம் வேறு ஒரு பயிற்சியாக தான் அமையும் என்பதை கருத்தில் கொண்டு, மற்றவர்களும் தங்கள் திறமைகளை இன்று பாடங்கள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த வாரம் தங்களது திறமைகளை வேறு நபர்களும் தெரியப்படுத்த விரும்பினால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த நிகழ்வுகளை கொடுக்கப்படும் என்பதை அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை ஒரு புதுமையான நிகழ்வாக, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் நிகழ்வை ஒரு புதுமையான நிகழ்வாக, அனைவரும் ஒரு வியக்கத்தக்க நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் இத்தருணத்திலே வேண்டி விரும்பிக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நாளை காலை எப்பொழுதும் போல் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நமது நிகழ்வு காலை சக்கரம் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் இந்த தருணத்தில் நினைவூட்டி இன்றைய மாலை சக்கரத்தை இன்றுடன் நிறைவு செய்து அனைவரும் மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிங்க, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பா இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வணக்கம். வளமுடன். நாளை காலையில சந்திக்கலாம் ஐயா. நன்றி, நல்லதுங்க ஐயா, வாழ்க வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த காலை சக்கரம் மாலை சக்கர நிகழ்ச்சியில் மாற்றி அமைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதுங்க ஐயா. திருச்செங்கோட்டுல இருந்து சுப்பிரமணி. நல்லது நல்லதுங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்ல மறந்துட்டேங்க ஐயா, இந்த நிகழ்ச்சி காலை சக்கரம் வந்து மாலை சக்கரமாக மாற்றி அமைத்து முக்கியத்துவமாக அமைந்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி மேம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட திருச்செங்கோடு சுப்பிரமணிய ஐயாவையும் முதன்மையாக இணைக்க வேண்டியது இருக்கு. முதல் கருத்தாக அவர் தான் வச்சாரு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதல் கருத்து வந்து அவர் தான் கொடுத்தாரு, மாட்டணும்னு. நன்றி. ஆமாங்க ஐயா, முற்றிலும் உண்மைங்கய்யா. ரொம்ப சிறப்பா வாழ்த்துனீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி. ராஜகுமாரி அம்மா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, பணத்துமேட்டு கண்டியில இருந்து பேசுறேங்க ஐயா. ஓகே, நல்லதுமா, நல்லது. மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேங்க ஐயா, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு, அதனாலதான் அட்டன் பண்ண முடியல 3 டேஸா. ஆமா ஆமா. ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஐயா, இந்த 3 டேஸ் வந்து அட்டன் பண்ண முடியலையே சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரிம்மா, அந்த சரி. அளவுக்கு உங்களுடைய நிகழ்வு ரொம்ப மனசை கவர்ந்து இருக்கு, அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாரோட மனநிலையும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு இதை மாத்தி நம்ம இன்னைக்கு மாலை சக்கரத்தை வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எங்களோட கருத்து. நன்றி நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்.